கன்னிராசி பெண்கள் அவங்களோட வீட்ல என்ன மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை எதிர்பார்க்கலாம்? சுப நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டு வந்து ரொம்ப கம்மி தான் இவங்களுக்கு. ஏன்னா, இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். வருமான விஷயம், சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே ஸ்லோவா இருக்கிறதுனால, அது வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு இதுதான் இருக்கும். அதேமாரி ஒ ஒரு இறை வழிபாடில் கோயிலுக்கு போறது விஷயங்கள்லயும் கூட கொஞ்சம் தடைகள் ஏற்படுற மாரி இருக்கும். அதனால கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த இறை சார்ந்த விஷயம் ஒரு நல்ல அட்வைசர் யாராச்சும் கிடைச்சா கூட அந்த அட்வைசர் ஒழுங்கா எடுக்க முடியாத தன்மையா இருக்கும். அதனால சுப நிகழ்ச்சிகள் தன்மைகள் எல்லாமே கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இந்த தடவ பிளாக்கா இருக்கிற மாரி இருக்கு. இப்போ கன்னிராசி பெண்கள் வந்து நான் வெளிநாட்டுக்கு போகணும், படிக்கிறதுக்கோ, வேலைக்கோ ஏதாவது ஒரு விஷயங்கள முன்னெடுத்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க, இப்ப இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த விஷயங்கள பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாமா? இவங்க வெளிநாடு படிப்பு, வேலை சம்மந்தமான விஷயங்கள் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அதற்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு விஷயத்த முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கு. அது அவங்களுடைய டிப்ரஷன், அவங்களுடைய ஆங்ஸைட்டி, கவலைகள், இல்ல வேற ஏதாவது ஒரு லைக் ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனை இருக்கும், இஷ்யூ இருக்கும். அத வந்து போட்டு மண்டையில ஏத்திக்கிறது. அதனால இவங்க வந்து சஃபர் ஆகுறது, இப்படியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு எண்ட் கார்டு குடுத்தே ஆகணும். அது குடுத்தா மட்டும் தான் இவங்களால அந்த ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அப்ப பிள்ளையார் சுழி போடணும்னா, அதுக்கு முன்னாடி இங்க ஒரு எண்ட் கார்டு குடுக்கணும் அப்படின்னு இருக்கு. மைண்ட ஃப்ரீ பண்ணிட்டாங்கன்னா, தாராளமா அவங்க இந்த விஷயங்களுக்கு பிள்ளையார் சுழி போடலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் கூட அவங்க மேற்கொள்ளலாம்.